கோபர கந்த மந்தரோதர அரவிந்த இந்திரமண இந்து ஏனகே கோவிந்த நிந்தய பாதரவிந்தவ தோரோ முகுந்தக நொந்தேனையா ಭವಬಂಧನ ತೊಳು ಸಿಲುಕಿ ಮುಂದೆ ದಾರಿ ಕಾಣದೆ ಕುಂದಿತೆ ಜಗದೊಡು ಕಂದನೆಂದು ಎಲ್ಲ ಕುಂದುಗಳೆಣಿಸದೆ ತಂದೆ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ கந்தர்ப்ப ஜனகனே. பிறந்த நாளா உலகத்துல நாம் பட்டது என்ன நாள்? பாடுதான். சௌக்கியம் அல்பம் கூட இல்லை. உன் திருவடியில் ஒண்ணுதான் சுகம். உன் திருவடிக்கு காத்துருக்கேன், ஆனால் பாத தெரியல. என்னிடத்துல குற்றம் இருக்கலாம், குற்றம் இருந்தாலும் ஒரு அப்பன் சீப்போ அப்படின்னு தள்ளிவிட்டா அந்த குழந்தைக்கு என்ன கதி? அதனால என்னுடைய குற்றங்களை பார்க்காதபடி தன்னுடைய புள்ள பித்ருபுத்திர சம்பந்தம் தானே மத்தியானம் சொன்னேன். பகவானுக்கு நமக்கு உள்ள சம்பந்தத்தை நம்ம பையன் என்னாரோன்னார் ஆழ்வார். நம்ம பையன் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தால என்னை கட்டி அணைச்சு உன் திருவடியில சேர்த்துண்டால் ஒழிய எனக்கு கதி உண்டா என்று சரணாகதி பண்ணினார். அப்படியே தோல்ல சாத்தின்ற வீண நன்னுடுத்து கமலக்கண்களை மூடி விட்டார். கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சு விட்டார். ஆனால் இன்னைக்கும் பிருந்தாவனத்துல இருந்து பக்தானுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறார் இந்த மகான். பொதுவாகவே மகான்கள் சித்தியான பிருந்தாவனங்களிலே அவளுடைய மகிமை இன்னைக்கும் இருக்கு. காரணம் என்னன்னா, அவள் புண்ணிய பாபே விதூயன்னு சொல்லிட்டு போயிட்டு அவள் மோட்சத்தை அடைஞ்சாலும் கூட அவள் கொட்டின சுகிருதம் இன்னமும் இருக்கு. அத அந்த பிருந்தாவனத்தை சுத்துறவா, அங்க போய் பூஜை பண்றவா, அவ பேரை சொல்றவாளுக்கெல்லாம் அது இன்னைக்கும் விநியோகம் ஆயிருக்கு. ஆமா, தபசு பண்ணி என்னைக்கு க்ஷேமமா இருக்கிறது? அவள் பண்ணின தபசுலாம் நமக்காக கொடுத்துட்டு போயிட்டாளே, அந்த தபசுனால்தான் நம்ம சௌக்கியமா இருக்கோங்கிறதுனாலே அவளுடைய சாநித்தியம், அவள் மோட்சம் அடைஞ்ச போதிலும் கூட அவளுடைய தபஃபலம் இன்னைக்கும் அங்க கொட்டி கிடக்கு. அவளுடைய திருமேனி எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்குங்கிறதுனாலதான் மகாபுருஷாளுடைய அதிஷ்டானங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெருமை இருக்கு. இந்த சம்பிரதாயத்திலேயே மற்றொரு மகான் ரகுத்தம சுவாமிகள்னு பெயர். ராகவேந்திர சுவாமிகளுக்கு முன்னாடி இருந்தவர் தான் இவர். இவருடைய காலம் 1548 இருந்து 1595 வரையிலும் இருந்திருக்கிறார். பீடாதிபதியாக ஆஸ்தான காலம். அனன்ய ராமோபாசகர் இவர். வைதிக மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு, வேதத்தை ரட்சிக்கிறதுக்கு ஏனாகனே இந்த மகான்கள்லாம் லோகத்தில் அவதாரம். வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தின்னு அபௌருஷேயோ வேதோயம் ஆதி நாராயணாத்மகா வியக்தாவியக்த தசாமியாதி சிருஷ்டவுச்ச பிரளயே ததா. வேதம் அழியறது இல்லை. வேத பிரமாணத்தை கொண்டுதான் ஜகத்தையே சிருஷ்டி பண்றான் பரமபுருஷன் வேதமே சொல்றது. சபூரி திவ்யாகரது பூன்னு உச்சரிச்சா உன்னை பூமியை சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்போ அவ்வியக்தமாகவே இருக்கக்கூடிய வேதத்தை சிருஷ்டி ஆனதும் ரிஷிகள் தபோபலத்தால கண்டுபிடிக்கிறார். அது பிறகு பிரபஞ்சத்துல அத்தியனம் பண்றா. பிரபஞ்சம் அழிஞ்சு போனதும் அது சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கு, பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கு. மறுபடியும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றா. அதனால வேதம் சாஸ்வதமாக இருக்கு. சாட்சாத் குர்வந்தி தபசா முனையகா சர்வதரிசினா பிரதத்தம் கேசவேநாதம் பிரம்மணே வேதம் அவ்யயம் பரோட்சவாதோ வேதோயம் இது நிச்சித்ய தாபசாக இதிகாச புராணாணி சக்ருல்லோகோபகாரிணः வேதேஷு தர்மசாஸ்திரேஷு புராணேஷு மகர்ஷிபிः கீயதே பகவானேவ பகுதா விஷ்ணுரச்யுதः சர்வசாஸ்திரார்த்த சம்பிரோக்தம். வேத சாஸ்திர பிரமாணத்தை கொண்டுதானே நம்ம பகவானை தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு ராமன் யாருக்கு தெரியும்? ராமாயணம் இல்லாத போனா. கிருஷ்ணன் யாருக்கு தெரியும்? மகாபாரதம் பாகவதம் இல்லாத போனா. நமக்கு அந்த சாஸ்திர பிரமாணங்கள் இருக்கிறதுனால நிறைய பகவத்குணத்தை சொல்ல முடியறது, கேட்க முடியறது, பக்தியும் உண்டாகிறது, ஞானமும் உண்டாகிறது. எல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கு. சாஸ்திரத்தில் சாஸ்திரம் போல உபகாரம் உண்டா? ஏன்னா எல்லாம் அதை கொண்டுதான் நீ தெரிஞ்சுட்டாகணும்.
ஏன்னா ஆபரேஷன் பண்ணிட்டதுனால ஆத்மா தெரிஞ்சு விடாது. பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கா, ஆச்சரியமான காரியங்களை பண்ணி வைக்கிறா. மூளையே எடுத்து கிளீன் பண்ணி மறுபடியும் வச்சு பூட்டி ஆத்துக்கு அனுப்பிச்சு பழைய மூளையோடய வந்துருவான், பித்து பிடிச்சு வர மாட்டேன். அப்பேற்பட்ட சாதனங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு, ஆச்சரியங்கள்லாம் இருக்கு. ஒன்னே ஒண்ணு இல்லை, ஞானம். அது வரமாட்டேங்க. ஏன்னா குரு கிருபை இருந்தால் ஒழிய வராது. என்ன சாதனைகளை நீ பண்ணலாம், என்ன ரிசர்ச் பண்ணலாம், என்ன வேணாலும் ஆச்சரியமான காரியங்களை சாதிக்கலாம். சாந்திக்கு ஒரே ஒரு வழி ஞானம்தான். அது மட்டும் குரு கிருபையை தவிர வேற கதி இல்லை. அத்தகைய குருவ ஆசி. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம் தத்வித்தி பிரணிபாதேனே பரிப்பிரஷ்னேனே சேவஜா உபதேட்சியம் தே ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. பகவான் எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறான். அதனால்தானே இவாள் எல்லாரும் மகான்கள். நம்முடைய பாக்கியம். ஏதோ ஒரு தேசத்துல ஒரு மகான் சொன்னா பெருசா பீத்திக்கிறாளே, என்னால சொல்லி மாடலையே இந்த மகான்களுடைய சரித்திரங்கள். இந்த ரகுத்தம சுவாமிகள்ங்கிறவர் திக்விஜயம் பண்ணி கொண்டு ஆங்காங்கு சஞ்சாரம் பண்ணி கொண்டு வைதிக மதத்தை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு வரார். மாத்வ சம்பிரதாயத்திலே வந்த மகான் இவர். காட்டில் சஞ்சரிச்சன் வரார். ஏகதா சஞ்சரந்தம் காந்தாரே பகுதுஸ்தரே திருஷ்டுவா பாஷந்தேன சர்வே ருது பலசாலினஹ. பகவானுடைய ஆராதனத்துக்காக வேண்டிய ஏதோ பதார்த்தங்கள், பூஜா பாத்திரங்கள், பகவானுடைய திருவாபரணங்கள், ஒரு மட்டம்னா அதெல்லாம் இருக்கும். ஆனா எதிகளுக்கு இதெல்லாம் என்ன தெரியும்னால், எதிகளுக்கு இல்லையா அது. அவன் தங்க கிண்டியா வச்சுருக்கா. எதிகள் எப்படி இருக்கா? அவ காஷாயத்தோட தான் இருக்கா. ஒருவேளை சாப்பிடாளா இல்லையான்னு தெரியாது. அவன் மூங்கில் சிம்புதான் வச்சுருக்கா. அவ ஒரு ஓரமா உபவாசம் தான் இருக்கா. அதனால இவ்வளவு சொத்தானா, அவ்வளவு சொத்தும் அங்க எந்த பகவானை ஆராதிக்கிறாளோ அந்த பகவானுக்கு தான், அவ்வளவு நமக்கு தான். பூஜை உள்விட நமக்கு தான். நம்ம ஆத்துல மட்டிலும் பூஜை பண்ணா குடும்பத்துக்கு, ஆச்சாரியாளாக்கிறவா பூஜை பண்ணினா நம்ம எல்லாருக்கும். பூஜைக்காக வேண்டி எல்லாம் அந்த பகவானுக்காக தான். யானை குதிரை பல்லாக்கு உள்பட, வெள்ளித்தடி உள்பட அங்க பூஜையில வச்சிருக்கிற பகவானுக்காக. இவளை பார்த்தா இவளோட மூங்கில் சிம்பு தான் வச்சிருக்கிறா, ஒரு கொட்டாங்கச்சி தான் வச்சிருக்கிறா. உபவாசம் தான் இவளுக்கு நித்திய விருந்து. அதுவும் நம்ம பரமாச்சாரால் எப்படி இருந்தா, இவளுக்கு பொறி சாப்பிட்டா. தபஸ்விகளா இருக்கா. இந்த மகாத்மாக்களுக்கு அப்பேற்பட்ட பெருமைகள் உண்டு. ஒரு சந்தர்ப்பம், சில மிளேச்சர்கள் இவரிடத்துல பரீட்சை பண்றதுக்காக வேண்டி கோமாம்சத்தை கொண்டு வச்சுட்டான். உடனே அதை தீர்த்தத்தை எடுத்து இப்படி புரோட்சிச்சார். சக்கர பொங்கலா ஆயிடுச்சு. இப்படிலாம் இவருடைய லீலைகள். அவனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இப்படிலாம் இவர் சில லீலைகள். சித்திகள்னு அவ காட்டுறதில்லை, நேர்ந்தா விடமாட்டா. சித்திகளை காட்டுறது முக்கியம் இல்லை, நேர்ந்தா விடமாட்டா. ஏன்னா சிலது முரடர்களுக்கும் சில பாமரர்களுக்கும் அதை காட்டினாதான் நாராயணான்னு வாயில வருது. அந்த ரூபத்தை காண்பிச்சா வந்துடுறது இல்லை. அவ்வளவு முரடுகள். ஆத்மகுண சம்பன்னர்களை ஆகர்ஷித்து பகவத் பக்தியில ஈடுபடுத்திருக்கிறவர் பல்லாக்கில பகவானை வச்சு பஜனை பண்ணிண்டி வாழ் போயிட்டு இருக்கும் பொழுது சில கொள்ள கூட்டம் வந்து உள்ள அடிச்சு இவாளை பறிமுதல் செய்ய பார்க்க, உடனே பின்னாடி வரவாள் எல்லாரும் பயப்பட அபயம் கொடுத்தார். நீங்கள் பயப்பட வேண்டாம், ராமர் சொத்த ராமர் காப்பாத்தி, நீர் கவலைப்படாதீர். உடனே ஸ்ரீ ராமபிரானே 2 போலீஸ் போல ராம லட்சுமணர்கள் அங்க வந்து இவாளுக்கு சரியா அவளை அடிச்சு கொள்ளக்கூடத்தை விலக்கி இவாளை காப்பாத்தினான். இப்படி சஞ்சரிச்சுருக்கக்கூடிய அந்த மகான் கடைசியில திருக்கோவிலூர் அப்படின்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த ஊர்ல வந்து தங்கினார். அங்க வந்து சித்தி ஆயிருக்கிறார். இங்க அவருடைய பிருந்தாவனம் திருக்கோவிலூர்ல இருக்கு. திருக்கோவில தான் அவருடைய பிருந்தாவன ஆராதனை. இங்கெல்லாம் பூத பிரேத பிசாத பிரம்மராட்சசங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். மூல குழம்பினவாளுக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும். இன்னைக்கும் அந்த ஆஸ்தானத்துல இந்த சாநித்தியம் இருக்கிறதுனால பெரும்பாலும் அவள் எல்லாரும் ஹனுமதி உபாசகாலா இருப்பதனால முக்கிய பிராணனை ஹனுமான பிரதிஷ்டை பண்ணிவிடுவாங்க. மகான்களுடைய சமாதி இருக்கு. கஷ்ட நஷ்டங்களோடு வந்து அங்க உபாசிச்சாக அவளுக்கு வியாதிகள் கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆக அப்படிங்கிறதுனால
இன்றைக்கும் அத்தகைய பிரார்த்தனைகள் நடக்கிறது. இப்படி இந்த சம்பிரதாயத்தில் வந்த மகான்கள் மத்வாச்சாரியத்திலிருந்து ஆரம்பிச்ச ராகவேந்திரர் வரையிலும் பல மகான்களை இன்றைக்கு புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமீன் குருவாரம் ஸ்மரணம் பண்ணும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சது.